Chapter 1 number system. Try these page number 2ல இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Okay. So first observe the following and write the fraction of the shaded portion. Shaded portion மட்டும் நமக்கு fractionல எழுத சொல்றாங்க and mention in decimal form also. கிளியரா இப்ப நம்ம first one போடலாம். first one என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்ட்ஸ் கவுண்ட் பண்ணணும். So நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 6 7 8. Okay, what is total parts? Total parts is equal to 8. Shaded parts எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா, so what is 1 2 3 4. Shaded parts எத்தனை? Shaded parts is equal to 4. So what is the fraction? Fraction is equal to 4 by 8. அதாவது shaded parts by total parts. நம்ம total parts தான் எப்பயுமே கீழே போடணும். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன வரும்? 1 4 is 4, 2 4s are 8. Now 1 divided by 2, half is 0.5. Clear? So first oneக்கு fraction form என்னது? Fraction form is 1 by 2 and decimal form is 0.5. Next one, second one. Write the fraction of the shaded portion. So total parts பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. So what is the fraction? இல்ல fraction என்னன்னு பார்த்தீங்கன்னா total parts வந்து 10. அது எங்க போடணும்? denominatorல போடணும் 10. இப்போ shaded parts எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா this is 1 2 3 shaded parts. அப்ப என்ன வரும்? 3 by 10. So 3 by 10 னா divisionல point இங்க இருக்கு. 3 னா இந்த 3 point தான் 3. So point will move towards what? Left side. அப்ப என்ன வரும்? 0.3. That is 0.3. இதுக்கு fraction form என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 by 10. What is the decimal form? Decimal form is equal to 0.3. So next third one போடலாம். Third one பார்த்தீங்கன்னா நமக்கு count பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. So what is the total? Fraction form is equal to 10 total parts. So இதுல 1 2 3 4 5. 5 வந்து shaded parts. That is equal to 1 5 is 5, 2 5s are 10. That is 1 by 2. 1 by 2 நம்ம decimal formula எழுதினா என்ன வரும்? 0.5. Here fraction is 1 by 2. Decimal is 0.5. Clear? So next one. Represent the following fraction in decimal form by converting denominator into 10 or powers of 10. இப்போ நம்ம இதை எப்படி போடணும்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம இதை டெசிமல் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணணும். அதாவது எப்படி நீங்க 3 divided by 5 போட்டு பாயிண்ட் வச்சு 0 வச்சு 6 இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணாம டினாமினேட்டரை நம்ம என்ன பண்ணணும்? 10ஆ கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிளியரா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்க. 3 by 5. இப்போ டினாமினேட்டர் 10 வரணும்னா என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பை 2னா 10 வருமா? அப்போ டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டரும் 2ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப என்ன வரும் பாருங்க? 6 by 10. So 6 by 10னா டெசிமல் ஃபார்ம் என்ன? பாயிண்ட் எந்த பக்கம் மூவ் ஆகும்? லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். So what is it? It is 0.6. Next 4 by 10, இது கீழே டினாமினேட்டர் 10 இருக்கு. So 4 by 10னா பாயிண்ட் எந்த பக்கம் மூவ் ஆகும் பாத்தீங்கன்னா 0.4. Next 2 by 4. 2 by 4. 4 multiplied by how much? 25. 4 multiplied by 25 தான் 100. அதே மாதிரி 2 multiplied by 25 போட்டுக்கணும். கீழே என்ன நம்பர் போடுறோமோ அதே தான் மேல போடணும். That is equal to what? 50 by 100. இப்ப பாயிண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. எத்தனை டிஜிட்ஸ் மூவ் ஆகும்? 1 2. So what is the answer? 0.5. That is 0.5 or 0.50. இது போட்டாலும் கரெக்ட் தான். Next 4 by 20. 4 divided by 20. 20 multiplied 5 தான் என்னது? 100. அதே மாதிரி 4 multiplied by 5 மேல போட்டுக்கணும். 4 by 5. 4 multiplied by 5 is 20. இங்க என்ன வரும்? 100. அப்போ பாயிண்ட் இங்க இருக்கு. எங்க மூவ் ஆகும்? 1 2 decimals. பாருங்க இங்க 2 0 இருந்தா 2 decimal முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். இங்க ஒரு டெசிமல் இருக்கிறதுனால ஒரே ஒரு பாயிண்ட் தான் மூவ் ஆகும். So பாயிண்ட் எங்க வந்தது? 0.2. That is 0.2.
நெக்ஸ்ட் 7/10 பாயிண்ட் இங்க இருக்கு, ஒரே ஒரு டெசிமல் மூவ் ஆகும், ஒரு 0 இருந்தா ஒரு டிஜிட் மூவ் ஆகும். ஸோ இட் இஸ் 0.7. கிளியர்? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, give any two life situations where we use decimal numbers. decimal numbers எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, when buying vegetables, so என்ன பண்ணுவோம், we will ask 2.5 kg of tomatoes. 2.5 kg னா என்னது, 2.5 kg of tomatoes. இப்போ இந்த மாதிரி buying vegetablesல நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் buying groceries, மளிகை சாமான வாங்குறோம்ல, buying groceries. So buying groceries, GROCERIES. So we will ask என்ன கேட்போம் நம்ம, 10 and 10.250 kg of தூர்தால், துவரம் பருப்பு இவ்வளவு கொடுங்க. அதுக்கப்புறம் என்னது, 25.750 kg of sugar. ஓகே, ஸோ பையிங் க்ரோசரிஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பையிங் கோல்டு பண்ணும் போது, ஸோ இன் கோல்டு, பையிங் கோல்டு, ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்னது, 8.5 grams of gold. அப்படின்னா என்னது, 8 gram 5 milligrams, 35.35 grams of gold. So இதுலலாம் நம்ம என்ன பண்ணுவோம், டெசிமல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். கிளியரா?